உழைப்பை ஊக்கப்படுத்துதல். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாயிருக்கிறபடியால் நீ வன்கணனாயிருக்கலாமா? மத்தேயு 20:15. உழைப்பை அங்கீகரிக்கும் நிகழ்வுகள் திருமறையில் இடம்பெற்றிருக்கின்றன. கடவுள் முழு உலகையும் உள்ளனவற்றையும் தம் உழைப்பால் தான் படைத்தார். ஆதியாகமம் 2:4. யாக்கோபு இரவு பகலாக 20 ஆண்டுகள் உழைத்தார். ஆதியாகமம் 31:40-42 முடிய. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே வேலை செய்து ஒடுங்கி போயினர். யாத்திராகமம் 1:11. தூய பவுலார் கூடார வேலை செய்து தன் தேவையை சந்தித்தார் என்றும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உழைப்பாளர் குடும்பத்தில் மகனாக பிறந்து தச்சனாகிய யோசேப்புடன் வாழ்ந்து உழைப்பை ஊக்கப்படுத்தினார். மத்தேயு 20:1-16 வரை உள்ள திருமறை பகுதியில் திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை இடம்பெற்றுள்ளது. விளைந்த திராட்சை பழங்களை விரைவில் அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்தபடியே சொல்லப்பட்ட உவமையில் வெவ்வேறு நேரத்தில் வேலையாட்கள் வேலையில் அமர்த்தப்பட்டனர். வேலை முடிவு உற்றபின் அனைவருக்கும் ஒரே அளவு கூலி கொடுக்கப்பட்ட போது முந்தி வந்தவர்கள் வீட்டு எஜமானை பார்த்து, பிந்தி வந்தவர்களுக்கும் எங்களுக்கும் சமமான கூலி கொடுத்தீரே என கேட்டனர். அதற்கு எஜமான், இங்கு தரப்பட்ட கூலி வேலையின் அளவை அடிப்படையாக வைத்து அல்ல, மாறாக தேவைக்கு அடிப்படையில் என கூறி உயர்ந்த இறை நீதியை பறைசாற்றினார். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், முந்தியவர்களுக்கும் பிந்தி வந்தவர்களுக்கும் ஒரே நாளின் வாழ்வுக்கான தேவை கிட்டத்தட்ட ஒன்று போல்தான் இருந்திருக்க வேண்டும். பிந்தி வந்தவர்கள் குறைந்த வேலையை செய்தார்கள் என எண்ணி குறைந்த கூலி கொடுத்தால் வீட்டு தேவை சந்திக்கப்படாமல் வீட்டார் பசியோடு படுத்து உறங்குவர். இந்த ஏற்றத்தாழ்வை இறைவனும் ஏற்பது இல்லை. இறை நீதியோடு வாழ விரும்புவர் ஏற்பதில்லை. எனவேதான் இயேசு ஆண்டவரும் இந்த ஓமையை சுட்டி காட்டுகின்றார். பிந்தி வந்தவர்களுக்கும் சமமான கூலி கிடைத்தால் மறுபடியும் மடியின்றி உழைக்க செல்வர். இது அவர்களை ஊக்குவிக்கும் செயல் என்பதில் எவ்வித ஐயமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஜெபம். உழைப்பின் வழி உலகை படைத்த அன்பு கடவுளே, நாங்களும் சோம்பலை தவிர்த்து அன்றாடம் உழைக்கும் போது உடலுக்கு உற்சாகமும் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும் அமையும் என்பதை உணர உதவி அருளும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.